கடகம் கடக ராசியினருக்கு ருணாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகிய குரு 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே அஷ்டம சனியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடக ராசியினருக்கு இது ஒரு ஆறுதல் தரும் பயிற்சியாக அமையும். வேலையில் இதுநாள் வரை இருந்த தடங்கல்கள் நீங்கும். வேலை நீடிக்குமா என்று பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிகளும் அதனால் மனதிற்கு கொஞ்சம் தைரியமும் உண்டாகும். 8இல் இருக்கும் சனி அவ்வப்போது கஷ்டங்களை கொடுத்தாலும் 3 மற்றும் 9இல் இருக்கும் ராகு கேதுவும் 11இல் இருக்கும் குருவும் அந்த கஷ்டங்களை மீறி லாபத்தையும் கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிட்டும். 6 மற்றும் 9க்கு அதிபதியாகிய குரு 11இல் இருந்து 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் முயற்சிகள் பலிதமாகும். எதிர்பார்த்த வேலை மாற்றம், வேலையில் ஊதிய உயர்வு போன்றவை கிட்டும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுவதால் குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தைக்காக மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு சரியான மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவீர்கள். வயதான பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுவதால் இதுவரை இருந்து வந்த திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் அமையப்பெறும். சிலர் தங்களுடைய வரன் மீதான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை வழியே இதுநாள் வரை இருந்து வந்த பிணக்குகள் மாறும். ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பால் விவாகரத்துக்கு செல்ல நினைத்தவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான மனமாற்றம் உண்டாகும். மொத்தத்தில் கடகராசியினருக்கு இந்த குரு பயிற்சி அஷ்டம சனி கொடுக்கும் தடைகளை சமாளித்து வெற்றி நடை போட வைக்கும்.